அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸௌபி அல் ஃபைஸின் நபிரத்துல்லா அம்மாபாத். மூமின்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அதிக அளவில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். அதாவது அல்லாஹு தாலா நமக்கு தந்த இந்த மூமின்களுக்கு தந்த ஒரு நேமத்து தான், சிறந்த ஒரு நேமத்துன்னு சொல்லும் போது அது புனித குர்ஆன் ஆகும். அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய திருமறை குர்ஆன்ல 114 சூறாக்கள்லையும் கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கக்கூடிய, நமது அமல்களின் எடையை அதிகரிக்கக்கூடிய, நமது தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சூறாவை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில். என்ன தீராத்த அளவிற்கு அற்புதங்கள் நிறைந்த வசனங்களாகும். இந்த ஒரு சூறா இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு பொக்கிஷமாகும். ஏனென்றால் இதற்கு சமமான சிறப்புகள் உள்ள மற்றொன்று இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற சூறாக்களுக்கு இல்லாத ஒரு தனிப்பட்ட கிரெடிட் இந்த சூறாவில் இருக்கிறது. நீங்க யோசிப்பீங்க, அப்படி என்ன சிறப்பு அந்த ஒரு சூறாவில் இருக்கிறது அப்படின்னு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்சிலத்துல் அலையா, இந்த புனிதமான அற்புதங்கள் நிறைந்த இந்த ஒரு சூறாவை இறைவன் எனக்கு அனுப்பியது ஜும்லத்தன் வாஹிதா, அதாவது முழுவதுமாக ஒரேடியாக அனுப்பிய சூறாவாகும் அப்படின்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சூறாவையும் நாம் சோதித்து பார்க்கும்போது இறைவன் ஏக ரப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை அனுப்பியிருக்கிறான். ஜும்லத்தன் வாஹிதா, ஒரேடியாக மொத்தமாக அனுப்பின ஒரு சூறான்னு சொல்ல போனா இந்த ஒரு சூறாவை தான். இன்னும் இந்த சூறாவை நம்ம பார்க்கும்போது இதில் 165 ஆயத்துகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா முழுவதுமாக அனுப்பினான் அப்படின்னு சொல்லும் போது சின்ன ஒரு சூறாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 165 ஆயத்துக்களை கொண்ட சூறா தான் இது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அல்லாஹு தாலாவின் வகியை சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு சூறா தான் இது. இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு உங்களுடைய மனதில் தோன்றும். இந்த சூறாவை அல்லாஹு தாலா அனுப்பிய போது 70,000 மலக்குகளுடைய பிரசன்ஸ், 70,000 மலக்குகள் முன்னில் வைத்துதான் இறைவன் இதை அனுப்பியிருக்கின்றான். அவர்களுடைய 70,000 மலக்குகள் முன்னில் வைத்து இதை அனுப்பியிருக்கின்றான். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது. மற்றொரு சிறப்புன்னு பார்த்தா இந்த சூறா தொடங்குகின்றது அல்ஹம்துலில்லா, அப்படி ஒரு சிறப்பானதை கொண்டுதான் இந்த சூறா தொடங்குகின்றது. ஹம்து என்று தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பையும் இறைவன் இதுக்கு வழங்கியிருக்கின்றான். குர்ஆனில் நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்கும்போது 5 வசனங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹம்த் என்று தொடங்கி இருக்கும். ஹம்து என்று தொடங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சூறாக்கள்ல இந்த ஒரு சூறாவும் இடம் பிடித்திருக்கிறது. இந்த ஒரு சூறாவை ஒரு அடியான் ஓதினால், இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஆயத்துகள் 165. இந்த ஆயத்துகளுடைய எண்ணிக்கையை வைத்து 70,000 மலக்குகள் இரவும் பகலுமாக சலவாத் ஓதிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு அடியானுக்கு வேண்டி இறைவனிடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கும். இன்னும் மஹ்ஃபிரத்துக்கு வேண்டியும் மலக்குகள் இறைவனிடத்தில் அந்த அடியானுக்கு வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கும். படைத்த ரப்பே, அந்த அடியான் நிறைய தவறுகள் செய்திருக்காங்க, சாதுவான ஒரு அடியான் ஏராளமான தவறுகள் செய்திருக்காங்க, அறிந்தோ அறியாமலேயோ அதிகமான தவறுகளை செய்த ஒரு உம்மா அல்லது உப்பா, ஒரு சகோதரி, இந்த புனிதமான சூறாவை அவங்க ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க, அதனால் நீ அவர்களுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து கொடுப்பாயாக ரப்பே அப்படின்னு மலக்குகள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கும் என்று புனித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இதனுடைய மற்றொரு சிறப்புன்னு பார்த்தா முன்னாடி இருந்த முன்னோர்கள், பெரியவர்கள் எந்த ஒரு முக்கியமான காரியங்கள் தொடங்கும் போதும் இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு அதிலிருந்து பரக்கத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். இப்ப நாம் ஒரு புதிய வீட்டிற்கு செல்கிறோம், அது வாடகை வீடாக இருந்தாலும் அல்லது சொந்த வீடாக இருந்தாலும் சரி. அதே போல் ஒரு வியாபாரம் முதலாக நாம் ஆரம்பிக்க போகிறோம், அல்லது ஒரு இடத்திற்கு நாம் அக்ரிமெண்ட் போட போகிறோம், அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு அட்மிஷனுக்காக செல்கிறோம். அந்த ஒரு விஷயத்தில் இறைவனின் பரக்கத்து கிடைக்கவும், அந்த ஒரு விஷயம் தோல்வி அல்லாமல் வெற்றியை கொண்டு தருவதற்கும் இந்த சூறாவை மகான்கள் ஓதியதாக கிதாபில், இந்த ஒரு புனிதமான சூறாவை மகான்கள் ஓதியதாக கிதாபில் பதிவாயிருக்கிறது. இப்போ ஒரு கல்யாணத்திற்கு வேண்டி பேசி வைத்திருக்கிறீங்க, அப்போ அந்த ஒரு வாழ்க்கைக்கு நுழைவதற்கு முன்னதாக ஒரு தடவை இந்த சூறாவை நீங்கள் ஓதும் போது அந்த பரக்கத் என்பது, அதில் உள்ள வெற்றிகள் எல்லாம் இன்னியுள்ள வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ புதிதாக ஒரு வாகனம் வாங்கியிருக்கீங்க, அந்த வாகனத்தில் பயணம் செல்வதற்கு முன்னதாக இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போல் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடியானுடைய முன்னில் வைத்து இந்த ஒரு சூறாவை ஒரு தடவை ஓதி அவங்களுடைய மேல் ஓதும் போது அந்த நோயிலிருந்து இறைவன் ஷிஃபா கொடுக்கிறான், அதுவும் நமக்கு பதிவாயிருக்கிறது. இந்த ஒரு சூறா இறங்கிய போது லம்மா நசுலத்து சூரத்துல் அன்ஆம் சப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த ஒரு சூறா இறங்கிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது சுபஹானல்லாஹ். எதனால்?
மலக்குகள் நிறைந்திருக்காங்க. மலக்குகள் 70,000 மலக்குகள் அப்படி நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூரா இறங்குகிறது. மலக்குகளும் தஸ்பீக் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தஸ்பீக் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறாங்க. இனி அந்த சக்தி மிகுந்த வல்லமை மிகுந்த 70,000 மலக்குகள் முன்னில் வைத்து இறைவன் அனுப்பிய சூரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மலக்குகளும் தஸ்பீக்கு கூறிய சூரா சூரத்துல் அன்ஆம். புனித குர்ஆன்ல 6வது சூரா ஆன சக்தி பெற்ற சூரா ஆன சூரத்துல் அன்ஆம். இனி மூமின்களே, எல்லாருக்குமே அதிக வேலைகள் இருக்கும். இந்த 165 ஆயத்துகளையும் என்னைக்கும் நமக்கு ஓத முடியாது. ஆனா இந்த சூரா 165 ஆயத்துகளையும் ஓதிய ஒரு சிறப்பை நாம் பெறுவதற்கு இந்த சூரத்துல் அன்ஆம்ல முதல் 3 வசனங்களை ஓதினால் போதுமானது. 165 ஆயத்துகளை எல்லா நாட்களும் நமக்கு ஓத முடியாது. அதனால இந்த சூரத்துல் அன்ஆம்ல முதல் 3 ஆயத்துகளை நாம் ஓதும் போது வழக்கமாக்கி கொண்டே வந்தால் நமது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். அற்புதங்கள் உங்களது வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். இந்த சூரத்துல் அன்ஆம், இந்த சூறாவில் உள்ள முதல் 3 ஆயத்துகளை வழக்கமாக ஓதி வருகின்ற ஒரு சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 40,000 மலக்குகளை கொடுக்கின்றான். இதை கூறியதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். நான் கூறியதை நல்ல தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு அடியான், ஒரு சகோதரி அல்லது சகோதரன் இந்த ஒரு 3 ஆயத்துகளை வழக்கமாக ஓதி வரும்போது அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு வேண்டி 40,000 மலக்குகளை அல்லாஹு தாலா வழங்கின்றான். அவர்களுக்கு ஒன்றல்ல அல்லது 10,000 அல்ல அல்லது 15 இல்ல அல்லது 20 இல்ல, 40,000 மலக்குகள் அந்த அடியானுக்கு வேண்டி இபாதத்து செய்து கொண்டே இருக்கும். அந்த சகோதரன் யார் என்றால், நல்ல இக்லாஸோடு ஆத்மார்த்தமாக இறைவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு சூரத்துல் அன்ஆம்ல உள்ள முதல் 3 ஆயத்துகளை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இறைவன் 40,000 மலக்குகளை கொடுக்கின்றான் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி இபாதத்து செய்வதற்கு. எத்தனை நாட்களுக்கு? இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் இறைவனுக்கு வேண்டி தொழுவதற்கு, அதிக அமல்கள் செய்வதற்கு இறைவன் மலக்குகளை ஏற்பாடு செய்கின்றான். நாம் ஒருவேளை மரணமடைந்து விட்டாலும் மலக்குகள் நமக்கு வேண்டி இபாதத்து அமல் செய்து கொண்டே இருக்கும். அதன் பின் அந்த அமல்களெல்லாம், மலக்குகள் செய்த அமல்களெல்லாம் அவர்களுடைய புத்தகத்தில் அல்ல, நமது ரெக்கார்டில் பதிவாகி கொண்டே இருக்கும். இதை கூறியதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் 1000 வருடங்கள் அமல்கள் செய்து கொண்டே இருந்தாலும் எண்ண முடியாத அந்த அளவிற்கு அமல்கள் நமது டெபாசிட்டில் வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டியது சூரத்துல் அன்ஆம் இந்த சூறால முதல் 3 வசனங்களை நல்ல ஈமானோடு, நல்ல இஹ்லாஸோடு, ஆத்மார்த்தமாக, தூய்மையோடு ஓதுகின்ற அந்த அடியானுக்கு, சகோதரங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஒரு சிறப்பை வழங்குகின்றான். இதை ஓதுகின்ற அந்த அடியானுடைய பக்கத்தில் ஷைத்தானுக்கு நெருங்கவே முடியாது. ஏனென்றால் மலக்குகள் நமது கூடவே இருக்கிறது. அப்போ 70,000 மலக்குகளுடைய ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதனால் நமது வாழ்க்கையில் பல விஷயத்திலும் நம்மை இறைவன் உயர்த்துகின்றான். சூரத்துல் அன்ஆம் இதில் உள்ள முதல் 3 வசனங்களை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு நாளை மஹ்ஷரில நல்ல மதிப்பும் சிறப்பும் காத்திருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாராலும் ஓதவும் முடியாது அப்படின்னும் ஹதீஸில் இருக்கிறது. நல்ல ஒரு மூமீனுக்கும், நல்ல ஈமான் உள்ளவனுக்கும், நல்ல இறை நம்பிக்கையாளருமா இருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு மட்டுமே இந்த ஒரு வசனங்களை வழக்கமாக ஓத முடியும். 40,000 மலக்குகளை அல்லாஹு தாலா நமக்கு அனுப்புகிறான் என்றால் நமது தேவைகளை, நமது காரியங்களை, நமது துவாக்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிக்காமல் இருப்பானா? அப்போ நமது தேவை எதுவாக இருந்தாலும், ஒரு கடனாக இருந்தாலும் அல்லது ஒரு கல்யாண வரன் அமைய வேண்டும் என்றிருந்தாலும், குழந்தை ஒரு செல்வத்திற்கு வேண்டியாக இருந்தாலும், இந்த 3 வசனங்களை சூரத்துல் அன்ஆம்ல 3 வசனங்களை, முதல் 3 வசனங்களை நெய்யத்து வைத்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னர் என்றைக்குமே 3 முறை ஓதி வாருங்கள். இதை ஓதுகின்ற அந்த அடியான் 5 நேர தொழுகையையும் தொழுகின்ற ஒரு அடியானாக இருக்க வேண்டும். 2 வாரங்களில் ஃபஜ்ருடைய நேரத்தில் 101 தடவை நீங்க ஓதிக்கொள்ளுங்கள். 2 வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சகல தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த வஜஅல துலூமாத்தி வன்னூர் சும்மல்லதீன கஃபரூ பிரப்பிக்கும் யஅதிலூன் ஹுவல்லதி ஹலக்ககும் மின் தீனின் சும்மா கலா அஜ்ஜல وأجل مسمى دعوا ثم أنتم تمترون وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. நாளைய தினத்திலிருந்து உங்கள் தொழுகைகளை சரி செய்து கொள்ளுங்கள். பின்னர் ஃபஜ்ருடைய நேரத்தில் இந்த 3 வசனங்களை வழக்கமாக ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் 2 வாரங்களில்
கண்டிப்பாக எந்த ஒரு தேவையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான். இன்னும் 40,000 மலக்குகள் உங்களுக்கு வேண்டி அமல் செய்து கொண்டே இருக்கும் இறைவனிடத்தில். இந்த ஒரு பாக்கியத்தை யாரும் இழந்து விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.